கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே நாடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். For thus says the Lord God, indeed I myself will search for my sheep and seek them out. நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர். அவரே நம் பிரதான மேய்ப்பன். ஆடுகளாகிய நம்மை அனுதினமும் விசாரித்து நாம் என்ன செய்கிறோம், எங்கே இருக்கிறோம் என்று தேடி பார்த்து அவர் கண்டுபிடித்து நம்மை விசாரிக்கிற கர்த்தராயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் அவர் மேய்ச்சலின் நாடுகளாய் இருக்க நம்ம இந்த நாட்கள்ல பூரணமாய் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் 103 சொல்லி இருக்கிறபடி, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறோம். எனவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஜனமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த புதிய மாதத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. எங்களை தேடி கண்டுபிடித்து உடைய மந்தையில் சேர்த்திருக்கிறபடியால் நன்றி. உமக்காக நாங்கள் வாழும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையிலும் என் இயேசுவுக்காய் வாழ கிருபை தாரும். கிருபை மேல் கிருபை பெற்றவர்களாய் ஆண்டவரே, உமக்கு உண்மை உள்ள சாட்சிகளாய் இந்த உலகத்தில் பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.